இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 41 44 முடிய. எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து இயேசு அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணெழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் கடவுள் தேடி வந்திருக்கிறார். அது இயேசுவில் நிகழ்ந்துள்ளது. இந்த தேடி வந்த கடவுள் நம் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் ஈடுபாடு காட்டுகிறார், அக்கறை காட்டுகிறார். நாம் நல்வழியில் நடக்க வேண்டும், தீ வழியை ஒதுக்க வேண்டும், சுயநலம் அறுத்து பிறர் நலம் தேடுகின்ற நல்ல நம்பிக்கையாளர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பி நமக்கு பல அறிவுரைகளை வழங்குகிறார், வழிகாட்டு முறைகளை கொடுக்கிறார். கடவுள் தேடி வந்த நிகழ்வு தினந்தோறும் நமக்கு நினைவில் இருக்கும்படியாக நம்முடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் வழியாக, குருக்கள் வழிநடத்துகின்ற துறவிகள் வழியாக நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார், கண்டித்து கொண்டே இருக்கிறார், எச்சரிக்கை விடுத்து கொண்டே இருக்கிறார். எதற்கு? நம்மை நல்வழிப்படுத்த, கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, மீட்பை அனுபவிக்க, விண்ணகம் சென்று சேர. ஆனால் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறியவில்லை என்றால் இயேசு சொல்லுகிறார், கல்லின் மேல் கல்லிராதபடி தரைமட்டமாக்கப்படுவார்கள், இடித்து தரைமட்டமாக்கப்படுவார்கள். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒழுக்கமாக இருக்கிறதா? நீதி உள்ளதாக இருக்கிறதா? நம்பிக்கையாளர்கள் அன்பு நிறைந்தவர்களாக இருக்கிறோமா? காசு பணமே நமக்கு பிரதானம் என்று அலைகிறோமா? சுய இன்பம் அல்லது உடல் இன்பம், இந்த உலக இன்பம், காம இச்சைகளே நமக்கு பிரதானம் என்று அலைகிறோமா? மற்றவனை அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற அராஜகம் செய்து அடிமைத்தனத்தில் அவர்களை தள்ளுவதற்கு நாம் முயலுகிறோமா? அப்படி என்றால் தனி ஒழுக்கம் இல்லை, சமுதாயத்தில் நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக இல்லை என்றால் கடவுள் நம்மை தேடி வந்த காலத்தை நாம் அறியவில்லை என்று பொருள். அழிக்கப்படுவோம், முடிவு எந்த நேரமும் வந்து கொண்டே இருக்கிறது என்று பொருள். எல்லாம் வல்லவரே, எங்கள் தகப்பனே, பேர் அச்சம் நிறைந்தவர்களாக உம் திருமுன்பாக இருக்கிறோம். எந்த நேரத்தில் என்ன நேருமோ, எப்படி அழிவு எங்களை மூடிக்கொள்ளுமோ என்று அச்சம் நிறைந்தவர்களாக உம்மிடம் சரணடைந்து கிடக்கிறோம், உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் மீட்பதற்கு, எங்களுக்கு உதவி செய்வதற்கு, எங்களை காப்பதற்கென்று நீர் கொடுக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு ஞானத்தை, அறிவை தந்தரணும். நீர் தேடி வந்து எங்களை அன்பினால் நிரப்புவதற்கு நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர், காத்து கொண்டிருக்கிறீர் என்பதை அறிந்து உம்முடைய கைகளில் எங்களை ஒப்படைக்கின்ற விதமாக நீர் விரும்புகின்றதையெல்லாம் செய்கின்ற நம்பிக்கையாளர்களாக நாங்கள் வாழச் செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.